மல்லி நாரதர் கழகம் நன்மையில் தான் முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம அண்ணன் பண்ணி தெளிவாக பிளான் பண்ணி அந்த ராஜியை எப்படி கவுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி கோபமாக கிளம்பி போகிறாங்க. மல்லி அண்ணன் பண்ணி தடுக்கிறாங்க. இல்லை பிரியமா, நீங்கள் அங்கே போகாதீங்க பிரியமா, அவள் சாதாரண ஆள் கிடையாது. அவளை பற்றின விஷயம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சு போச்சு. கூட பிறந்த தம்பியவே கொல்றதுக்கு துணிஞ்சிருக்கா. கூட பிறந்த தம்பியை பழி வாங்கிறதுக்காக எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா. ஆனால் அப்படி இருக்கும்போது அவளுக்கு நாமெல்லாம் எவ்வளோ தூரம் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அவள் நம்ம மேலே பயங்கர கோவத்தில் இருக்கா. ஏன்னா நாம தான் விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கோம். அதோட விஜயை காப்பாற்றுறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம மேலே கோபமாக இருக்கா பெரியமா. சொல்லப்போனால் உங்கள் மேலே கார் மோதுனுச்சு, எனக்கு அதுவே சந்தேகமாக தான் இருக்குது. எனக்கு என்னமோ இந்த ராஜேஸ்வரி தான் அதாவது திட்டம் போட்டு அப்போல்லாம் பண்ணியிருப்பான்னு தோணுது. ஏன்னா அப்போதைக்கு அவளுடைய உண்மையான முகம் எனக்கு தெரிஞ்சு போய் நான் அதை விஜய்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு கிளம்பிட்டேன். கரெக்டாக கிளம்புனா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. நானும் விஜய் போய் பார்க்கல. அதுக்குள்ளே அவள் ஏதோ நடித்து விஜயை அவள் பக்கம் திருப்பிட்டா. அவள் சொல்கிறதான் கரெக்ட் எல்லாமே அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. அந்த அளவுக்கு அவள் விஜயுடைய மனநிலைமையை புரிஞ்சு வச்சுருக்கா. அதனால தான் ஈஸியாக விஜய் ஏமாற்றிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் அவள்கிட்ட ஏதாவது பேச போய் வேணா பிரியமா, நான் சொல்கிறது கேளுங்க பிரியமா, இங்கே பாரு புள்ள, நான் திரும்பவும் சொல்கிறேன், நாரதர் கழகம் நன்மை தான் முடியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நான் போய் இன்றைக்கி அவளுடைய உண்மையான முகத்திலே கிழிச்சு விஜய் தம்பிக்கிட்ட அவள் யாருன்னு நிரூபித்து காட்டுறேன் புள்ள அப்படின்னு அண்ணன் பொண்ணி பயங்கர கோபமாக கிளம்புறாங்க. மல்லிக்கு என்ன பண்ணு தெரில. மல்லி பின்னாடியே ஓடுறாங்க. பெரியமா, நான் சொல்கிறது கேளுங்க பெரியமா பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அண்ணன் பொண்ணி விடவே இல்லை. நேராக அந்த ராஜேஸ்வரி பார்க்கறது வீட்டுக்கு போகிறாங்க. ராஜேஸ்வரி பத்திரத்தில் விஜய் கையெழுத்து போட்டார். இனி ஒன்றுமே இல்லை. அந்த பத்திரத்தை எப்படியாவது நம்ம பேரை ஃபில் பண்ணி சொத்து எல்லாத்தையும் என் பேரில் மாற்றிடணும். அப்போ தான் விஜய் வெளியே வரத்துக்குள்ளே விஜய் குரூப் ஆஃப் கம்பெனி அப்படிங்கிறது ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனியாக மாறணும், மாற்றியே தீரணும் அப்படின்னு ராஜி என்னென்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ணன் பண்ணி உள்ளே போனதும், ஏ ராஜி, நீலாம் ஒரு பொம்பளையாடி, நீ முதல்ல மனுஷியா, நீலாம் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லடி, சாகுடி அப்படின்னு ராஜேஸ்வரி கழுத்தை பிடிச்சி நடிக்கிறாங்க நம்ம அண்ணன் பொண்ணி. ஒரு கட்டத்துக்கு மேலே ராஜி கோவப்பட்டு ரஞ்சிதா ராஜி 2 பேரும் சேர்ந்து அண்ணன் பொண்ணி கையை எடுத்துகிட்டு பிடிச்சி தள்ளி விட்றாங்க. அண்ணன் பொண்ணு உடனே, சி நீலாம் என்ன மாதிரி மனுஷடி நின்று அப்படின்னு கேட்க, ஏன் என்னாச்சு, என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்போது, எதுக்கு வந்து கத்திட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள் அப்படின்னு கேட்கவும், என்ன ராஜி என்ன எதுவும் தெரியாது நினைக்கிறியா, உன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் மல்லி என்று சொல்லிட்டா. ஓ மல்லி சொல்லிட்டாளா, தெரியும் நினச்சேன். மல்லி ஓடி வந்து உங்கள்கிட்ட தான் முதல்ல சொல்லுவான்னு நினச்சேன். அதனால தான் அன்னைக்கு மல்லி இங்கேருந்து கிளம்பி விஜயை பார்க்க போகும்போது உங்கள் மேலே லைட்டாக ஒரு காரை வச்சு லைட்டாக ஒரு இடி இடித்தேன். அப்படியே மல்லி விஜயை பார்க்க முடியாந்துட்டா. அப்படி இடிக்க தெரிஞ்ச எனக்கு உன்னை உயிர் போகிற அளவுக்கு இடிக்க வைக்கிறதுக்கு எம்புட்டு நேரம் ஆகிடும் சொல்லு பார்க்கலாம். ஏதோ போனா போதுன்னு நானும் பொறுமையாக விட்டு வச்சிட்ருக்கேன். அந்த மரியாதையை காப்பாற்றிக்கோங்க. உங்களுக்கு உண்மையிலேயே உயிர் வாழணும் அப்படின்னு ஆசை இருந்தால் ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், இந்த இடத்த விட்டு நீயும் சரி அந்த மல்லியும் சரி ஓடி போயிடுங்க. அதுதான் உங்கள் 2 பேருக்கும் நல்லது. இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு நினைந்தீங்கன்னா அப்புறம் உயிர் இருக்காது, நீங்கள் உங்களுடைய உடல் மட்டும் தான் இங்கே இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு பயமுறுத்துறாங்க நம்ம ராஜேஸ்வரி. ஆனால் அதுக்கு அண்ணன் பண்ணி, இங்கே போ ராஜி, நீ நினைக்கிறதானே நடக்குன்னு சொல்லி ரொம்ப ஆடாத. கடவுள் எல்லா நேரமும் உனக்கு ஒரே மாதிரி ஹெல்ப் பண்ண மாட்டார். திடீர்னு பொத்துன்னு எங்கேயாவது பள்ளமாக பார்த்து தள்ளி விட்டுருவார். அப்போ நீ என்ன பண்ணுவேன்? இங்கே பாரு அன்னபூர்ணி, கடவுள் என்னை கைவிட்டாலும் பரவாயில்ல, எனக்கு இனி யாரோட உதவியும் தேவையில்லை. ஏன்னா நான் போட்ட திட்டப்படியே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். இந்த நாட்டுக்கு அவசியம் எதுக்கு வந்தேன் தெரியுமா? விஜயோடைய எல்லா சொத்தையும் என் பேரில் மாற்றணும். அதுக்காக தான் நான் இந்தியாவுக்கே வந்த மாதிரி அழகாக பிளான் பண்ணி விஜயோடைய கம்பெனியை பற்றி தப்பாக பேப்பரில் விளம்பரம் கொடுத்தேன். அந்த விளம்பரத்தை நம்பி இன்வெஸ்டர்கள்லாம் சண்டைக்கு வந்தாங்க. கம்பெனியில் இருக்கிற அக்கௌண்ட்டில் இருந்த எல்லா பணத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இன்வெஸ்டர்களுக்கு பொய்யான போலீஸ் செக்கை கொடுத்தோம். அவங்களும் கோவப்பட்டு விஜயத்துக்கு உள்ளே வச்சிட்டாங்க. நாவலோட குடவனை எரிச்சு விட்டேன். இப்படி விஜய்க்கு அடிமை அடி வச்சு இப்போது அவனை தூக்கிட்டு போய் ஜெயிலில் போட்டிருக்கேன். அவனே இப்போது எல்லா சொத்தையும் என் பேரில் மாற்றுறதுக்கு பத்திரத்தில் கையெழுத்து போட்டான். வக்கீல் அதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க. இன்னும் 2 நாள் தான். 2 நாளுக்கு அப்புறம் விஜயோடைய எல்லா சொத்தும் என் பேருக்கு மாறிடும். அதுக்கப்புறம் விஜய் ஒன்றும் இல்லாத ஒரு வெறும் பையலாக மாறிடுவான். அதுக்கு மேலே அவனை வெளியே கொண்டு வந்தோன்னு வச்சுக்கேன், அப்புறம் அவனால் வெளியில் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் சொல்கிறது கேட்டு தான் ஆகணும். நான் சொல்கிறத கேட்டுட்டு எனக்கு நல்ல ஒரு வேலைக்காரனா என் கூடையே நம்பிக்கையாக இருப்பான். இதுதான் விஜயோடைய தலையெழுத்து. இதை இனி யாராலையும் மாற்ற முடியாது. அதனால் ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பிடுங்க. கிளம்பி கண்காணாத தூரமாக ஓடி போயிடுங்க. ஓடி போயிட்டால் 2 பேரும் பொழைச்சிக்கலாம். இல்லைனா அதுக்கு முன்னாடி உங்கள் 2 பேரையும் நாய் அடித்து கொள்கிற மாதிரி நானே கொல்ல வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற சொல்கிறாங்க ராஜி. இதுக்கு மேலே இந்த பொம்பளை வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அப்படி வந்தானா அவளை உள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ணன் பொண்ணு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து, இவெல்லாம் என்ன பொம்பளை,
கூட போன தம்பியை பழி வாங்கிறதுக்கு இம்புட்டு பேர் திட்டம் போகிறாளே, என்ன மனுஷி இவ அப்படின்னு அன்னப்பொண்ணி பயங்கரமாக கோவப்படுறாங்க. ராஜி ஒன்று, நான் தான் சொன்னல பெரியம்மா, அவர் ரொம்ப மோசமானவன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் நம்பலை அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. விடுப்புள்ள எல்லாம் நல்லதுக்கு தான். பாத்தியா, இப்போது ஒரு செலவு பண்ணாமல் ஒரு கஷ்டப்படுத்தாமல் அந்த ராஜி யார் அப்படிங்கிறத அவளே வாயால் சொல்லிட்டா. இப்போ நமக்கு எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? இனிமேமா சொல்கிறீங்க? என்ன நல்ல விஷயம் நடந்திருக்கு? ஆமாம் புள்ள, இங்கே பாரு அப்படின்னு அண்ணன் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா தான் சேலைக்குள்ளே ஃபோனை மறைச்சி வச்சு நம்ம ராஜி சொன்ன எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அண்ணன் பொண்ணி. அது தெரியாமல் மல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. அதை பார்த்தோம் தான் மல்லிக்கு சந்தோஷமே வருது. பெரியம்மா, இது எப்படி பெரியம்மா பண்ணீங்க? புள்ள, நான் அங்கேருந்து கிளம்புது வந்துட்டு என்ன சொன்னேன்? நாரதர் கழகம் நன்மையில தான் முடியும்னு சொன்னல, அது இதுக்கு தான். பாத்தியா, ராஜி அவள் யார், என்ன பண்ணனா அப்படிங்கிறத அவளே சொல்லிட்டா. இதுக்கு மேலே நம்ம விஜய் தம்பிகிட்ட போயிட்டு எதையும் சொல்லி நிரூபிக்கணும் அவசியம் இல்லை புள்ள. இந்த ஒரு வீடியோ காட்டினா போதும், விஜய் தம்பி எல்லாத்தையும் புரிஞ்சுப்பார், வா புள்ள அப்படின்னு மல்லி அடிச்சு நேராக ஜெயிலுக்கு போயிட்டு விஜய்கிட்ட அந்த வீடியோ காட்டுறாங்க அண்ணன் பண்ணி. அந்த வீடியோ பார்த்ததும் மல்லி பார்த்து விஜய் கையெடுத்து கும்புறாரு, பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. தான் அக்காவை ஒரு அம்மாவே நினச்சேன், ஆனால் அவள் எனக்கு இம்புட்டு போய் துரோகத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னு விஜய் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாரு. அதோட மல்லிக்கிட்ட நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் மல்லி, உன்னை புரிஞ்சுக்காது, என் தப்பு தான், என்னை மன்னிச்சிரு மல்லின்னு சொல்லி மல்லிக்கிட்ட மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்குறாரு.